பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தில் இருக்கிறோம். தேவனை நோக்கி பார்க்கிற இந்த உலகத்தின் எல்லா ஜீவராசிகளும் கர்த்தர் அவர்களை போஷிக்கிறார். ஆகாரத்துக்காக திமிங்கலம் காத்திருக்கும். அதற்கு ஒரு வேளை ஆகாரம் 1.5 டன் ஆகாரத்தை தேவன் கொடுக்கிறார். காகம் அதிகாலையில் எழும்பி ஆகாரத்துக்காக காத்திருக்கும். அதற்கும் கர்த்தர் ஆகாரம் கொடுத்து அதனுடைய குஞ்சுகளுக்கும் கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர், நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஆமென். அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்கள் அவரை தரிசிப்பார்கள். அவரை தேடுகிறவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். அவரை தேடுகிறவர்கள் தேவ பிரசன்னத்தை உணர்வார்கள். அவரை தேடுகிறவர்கள் அருமையான அவர்கள் தேவ மகிமையை பூமியிலே பார்ப்பார்கள். இந்த அதிகாலை வேளையில தேடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கால வேளையில தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். உன் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கைவிடப்படுகிற நேரங்களிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படுகிற நேரங்களிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளை வியாதிகளினாலே பாதிக்கப்படுகிற நேரங்களிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தங்களினாலே பாதிக்கப்படுகிற நேரங்களிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி அழுவார்களாம். அழும்போது கர்த்தர் தேவனுடைய மனுஷனை அவர்கள் நடுவிலே கர்த்தர் அனுப்புகிறார். ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேலின் ஜனங்களை தேற்றுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே இருக்கிறார். மைய பகுதி இதான் நடு. ஒரு வீட்டினுடைய மைய பகுதி தான். உன் வாழ்க்கையின் மைய பகுதியில இயேசு இருக்கிறார். உன் குடும்பத்தின் மைய பகுதியில இயேசு இருக்கிறார். உன் வியாபாரத்தின் மைய பகுதியில இயேசு இருக்கிறார். அநேக சமயங்களில பிரச்சனைகளும் பாடுகளும் நெருக்கங்களும் வரும்போது எல்லாரும் நம்மை கைவிட்டு விட்டார்களோ, யாரு நமக்கு உதவி செய்யாமல் போய்விட்டார்களோ, உதவி செய்தவர்களும் உதவி செய்யாமல் போய்விட்டார்களோ, நான் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு அநேக சமயங்களில நம்முடைய இருதயத்தை பாதிக்கும். நம்மை நேசிக்கிறவர்கள் இல்லை, நம்முடைய கஷ்டத்தை கேட்கிறவர்கள் இல்லை, நமக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்கள் இல்லை என்ற பாதிப்பு நம்முடைய இருதயத்திலே உண்டாகும். பிள்ளைகளை நாம் படித்து அவர்களை வளர்த்து பெரிய மனிதர்களாய் மாற்றுகிறோம். ஆனால் அவர்கள் திருமணத்திற்கு பின்பு நம்மை நேசிக்கிறதான அந்த நேசத்தின் அளவுகோல் குறைந்து விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை,
இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை, உன் நடுவிலே நான் இருக்கிறேன். ஹalleluya. சங்கீதக்காரன் ஒரு நல்ல வார்த்தையை அவன் சொல்லுகிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோட கூட தேவரீர் இருக்கிறீர். என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் இந்த உணர்வை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த எண்ணத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து விட்டால் உங்களுக்கு பிரச்சனை தான். என்னோடு கூட தேவன் இருக்கிறார் அந்த உணர்விலே நீங்கள் இந்த பூமியிலே ஜீவித்தால் உங்கள் யாத்திரை, அருமையான பூமியின் யாத்திரை மகிமை உள்ளதாயிருக்கும். ஹalleluya. உங்க டிராவல் ரொம்ப மகிமையா இருக்கும். எப்படி ஒரு சுகமான பஸ்ல ஏறி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது அந்த பஸ்ல எல்லா வசதிகளும் இருக்கும்போது உங்கள் பிரயாணம் ஜெயமாய் முடிகிறது போல உங்கள் ஜீவிய பிரயாணம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்க வேண்டியதில்லை, நீங்கள் துக்கப்பட வேண்டியதில்லை, நீங்கள் அலற வேண்டியதில்லை. காற்று அடிக்கட்டும், அருமையான கொந்தளிப்பு உண்டாகட்டும், அருமையான அலைகள் உன்மேல் மோதட்டும். இயேசு சொல்லுகிறார், நான் படகுல உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் உங்களை விட்டுவிட்டால் தான் நீங்கள் சத்தம் போட வேண்டும். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் யார் என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகா பெரிய தெய்வம். ஆமென். glory. சமாரியா பெண் கேட்கிறாள், எங்க முப்பிதாக்கள் இந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்தாங்க, அவங்களை காட்டில் நீ பெரியவர்னு கேட்கிறாங்க. அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் ஆம். மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே. மற்ற எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோனாவிலும் நீர் பெரியவரோ. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு ஆம். நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். ஆம். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் எங்கே இருக்கிறார்? நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் ஆமென். பெரியவர், ஹல்லேலூயா. யாக்கோப்பிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். இந்த உலகத்திலே அருமையான பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லா பிசாசுடைய வல்லமைகளும் அவருக்கு காலிலே விழும். அருமையான எல்லா பிசாசுகளும் இயேசு என்னும் நாமத்திலே நடுங்கும், இயேசு என்னும் நாமத்திலே விலகும், இயேசு என்னும் நாமத்திலே ஓடும், இயேசு என்னும் நாமத்திலே எல்லா இருளும் அகன்று போகும். காரணம் என்னவென்றால் அவர் மகா பெரியவர். Praise the Lord. ஹalleluya. உங்களோடு கூட இருக்கிற தெய்வம் மகா பெரிய தெய்வம், மகா பெரிய தெய்வம். ஆமென். அவர் உங்களோடு கூட இருப்பதினால உங்கள் ஆவியில, உங்கள் உணர்வில, உங்கள் எண்ணத்தில என்ன உண்டாகும் என்ற ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நம்மோடு கூட இருக்கிற ஒருவர், பெரிய ஒருவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு தைரியம் உண்டாகும். ஆமென். யோசிச்சு பாருங்க, நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார், பூமியிலே ஒரு பெரிய மனிதன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும். அது சாதாரணமான தைரியம் அல்ல, ஒரு வித்தியாசமான தைரியம். Praise the Lord. அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலன் உள்ளவனுமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. மகா பெரியவராய் இருக்கிறார். நீங்க பெரிய மனுஷர்களை, பெரியவங்க, பெரியாள் இருக்கிறான்னு சொல்லுவாங்க, பெரியாள் தான் சொல்லுவாங்க. நீங்க ஐயருங்கெல்லாம் அவங்க தாத்தா பெரியவங்களாம் பெரியாள் இருக்கிறாள்பாங்க.
ஆனா இவர் மகா பெரியவர். ஆமென். ஆமென். கோலியாத் நின்று சொல்லுகிறான், நான் தான் பெரியவன் சொல்லுகிறான். உங்களிலே ஒருவனை தெரிந்து கொண்டு என்னோடு கூட யுத்தம் பண்ணினால் நாங்களும் எங்கள் ஜனங்களும் உங்களுக்கு வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஆயிருப்போம். அவன் கூக்குரல் இடுகிறான். முழு இஸ்ரவேல் படைகளும் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் தோற்றத்தை கண்டு நடுங்குகிறார்கள். தாவீது பயப்படவில்லை. ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஆமென். ஒரு தைரியம் அவனுக்குள்ளே உண்டாகும். ஒரு தைரியம் நமக்குள்ளே உண்டாகும். பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறவர் தேவன் இருக்கிறார். ஆமென். ஆமென். தாவீது பயப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிற தேவன் ராணுவத்தின் தேவன். ஹல்லேலூயா. இந்த கோலியாத் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். தேவனுக்கு முன்பா யார் நிற்க முடியும்? அவன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற கொஞ்ச நேரத்தில் கோலியாத்தின் தலை தாவீதின் கரத்தில் இருந்தது. இரண்டாவது, நீங்கள் மந்திரவாதிகளை குறித்து நான் வசனமெல்லாம் எடுத்த நேரமாய்விடும். மந்திரவாதிகள் எகிப்திலே மோசே ஊழியம் செய்த நாட்களிலே அவன் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. பார்வோன் ஓடு கூட நிறைய மந்திரவாதிகள் குறி சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள். மோசே அந்த பார்வோனுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். தேவன் என்னை இந்த ஜனத்தை விடுதலையாக்கும்படி என்னை தெரிந்து கொண்டார். அவர்கள் இவனிடத்திலே அடையாளத்தை எதிர்பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேனிடத்தில் அடையாளத்தை எதிர்பார்த்தார்கள். அவன் கோலை தூக்கி போடுகிறான், பாம்பானது. மந்திரவாதிகளும் கோலை தூக்கி போட்டார்கள், பாம்பானது. ஆனால் என்ன நடந்தது என்றால், இந்த கோல் சாதாரண கோல் அல்ல, மகா பெரிய தெய்வம் கொடுத்த கோல். அந்த பாம்பு எல்லாம் விழுங்கிற்று என்று எழுதப்பட்டிருக்க. ஆமென். என்னை ரொம்ப தொட்ட வசனம், அடிக்கடி என்னை தொட்ட வசனம் என்னவென்றால், 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்கள் வேலைகள் கடினமாய் வாங்கப்பட்டார்கள். பண்டகச்சாலை கட்டுகிற வேலைகள், விறகு வெட்டுகிற வேலைகள். அவர்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது, சரியாய் தங்க இடமும் கிடையாது. அவர்கள் கூக்குரல் மகா பெரியதா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அவர்கள் எகிப்தை விட்டு போனார்கள். ஆனால் பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து போகிறான். அவர்களை அழிக்க வேண்டும், பொழுது அவர்களை கொல்ல வேண்டும் என்று முழு இராணுவத்திலே பலமுள்ளவர்களை சேர்த்து கொண்டு போகிறான். அவர்கள் செங்கடலை இரண்டாய் பிரிந்த செங்கடலை கலக்கும் போது அவர்களும் அதற்குள்ளே போனார்கள். அப்பொழுது அவருடைய போர் வீரர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். அதுதான் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அவன் சொன்னவங்க யார் தெரியுமா? கொல்லும்படியா வந்தவங்க. ஹல்லேலூயா. போர் வீரர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜனத்தின் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். எல்லாம் உருளை எல்லாம் கலண்டு போகிறது, எல்லாம் கலண்டு போகிறது, நாம் போய்விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உனக்காக வழக்காடுகிறவர், உனக்காக கிரியை செய்கிற தேவன். நீ தைரியமாயிரு. உன் தைரியத்தை மாத்திரம் விட்டு விடாதே. உன் தைரியத்திலே நில். ஒருவேளை பைத்தியம் போல தெரியும் சில காரியங்கள். ஆண்டவரே, நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் சில காரியங்களை அருமையான நமக்கு மற்றவர்களுடைய பார்வையில நாம் சொல்லுகிற காரியங்கள் பைத்தியம் போல தெரியும். ஆனால் பார்வோனுடைய போர் வீரர்கள் அறிந்திருக்கிறார்கள், இவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல, இவர்கள் தேவன் இவர்களை சந்தித்து கொண்டு போகிறார். இவர்களோடு கூட யுத்தம் பண்ணி ஒருவரும் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஆகவே முதலாவது ஒரு மனுஷனோடு கூட இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது என்றால், அருமையான இஸ்ரவேலின் பரிசுத்தர்
உன் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு மனுஷன் உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு போகும்போது, அவன் உணர்வின் ஆழத்திலே கொண்டு போகும்போது, அவன் சிந்தையினாலே இந்த வசனத்தை அவன் நிரப்பும் போது என்ன நடக்கும் என்றால், அவனை அறியாமலே அவனுக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாகும். இரண்டாவதாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடக்கும் என்றால், அவனுடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார். ஆமென். நம்முடைய தேவைகள் தேவன் சந்திக்கிறவராயிருக்கிறார். 7 மாதமும் கர்த்தர் நடத்தினார், உங்களை போஷித்தார். சில கஷ்டமான சூழ்நிலையிலும் நீங்கள் நடந்து வந்தீர்கள். நான் 12 மணிக்கு 12:30 இருக்கும் வெளியே போய் நிற்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரோடு பெருக்குகிறார்கள். 12:30 வண்டியில அவன் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறான். எதுக்குன்னா ஸ்பீடா வாங்குறான். எனக்கு ரொம்ப எல்லாம் லேடிஸ் பாவம். யோசிச்சு பாருங்க, ராத்திரி 12 மணிக்கு தெரு பெருக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உங்கள் பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நீங்க அதுக்காகவாது ஆண்டவர் அதிகமாய் நேசிக்க வேண்டும். நல்ல உடைகளை தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல தங்க இடம் கொடுத்திருக்கிறார், ஆகாரம் கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் நன்றாய் படிக்கிறார்கள். உங்களுக்கு மாதத்திலே நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தவிக்கிற, வாழ்க்கை நடத்த தவிக்கிற, குடும்பம் நடத்த தவிக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்தியா தேசத்திலே உண்டு, பாண்டிச்சேரியிலே உண்டு. கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதற்கு ரகசியம் என்னவென்றால், தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரியவராயிருந்ததுனாலேதான். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரியவராயிருந்ததுனாலேதான் உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். அவர் சந்திப்பார், இன்னும் சந்திப்பார். ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30, 31, 32 வாசிக்கலாம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். லூக்கா இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மீனை கேட்டால் பொல்லாதவர்களாகிய இவர்களே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிறது போல உங்கள் பரமபிதா, அந்த வசனத்தையும் வாசிக்கலாம். லூக்கா, எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம் போடல. அதிக நிச்சயம் போடல. நிச்சயம் மட்டும் போடல, அதிக நிச்சயம். நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கிற, லூக்கா ஒரு இடத்தில் எழுதுகிறார், அருமையான பரிசுத்த ஆவியை கேளுங்கள் என்று எழுதுகிறார். அருமையான அதிக நிச்சயம். ஆகவே ஒரு பெரிய தெய்வ அண்டைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு பெரிய தெய்வம் உங்களை பின்தொடர்கிறார். அவர் உங்கள் தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பார். ஆமென். அது பண தேவையா இருக்கலாம், அது பொருளை சம்பந்தமான உலக சம்பந்தமான காரியங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம். உங்கள் கண்களுக்கு அது பெருசா இருக்கலாம், தேவனுடைய கண்களுக்கு அது பெருசல்ல. ஆமென். ஆமென். உங்கள் கண்களுக்கு இது எப்படி நடக்கும், எப்படி ஆகும், எப்படி முடியும் நினைக்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரியவராய் இருந்தால், அதான் சங்கீதக்காரன் சொல்லுவாங்க, எனக்கு ஒத்தாசை வரும்
பர்வதங்களுக்கு நேராய் நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும், பெரிய தேவனை பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். உன் பிள்ளைக்கு உதவி செய்யாம விட்டுருவாரா? உன் குடும்பத்துக்கு உதவி செய்யாம விட்டுருவாரா? உங்களுடைய தாய் தகப்பனுக்கு உதவி செய்யாமல் தேவன் விட்டு விடுவாரோ? உங்க சந்ததியின் மேல் கர்த்தர் இரக்கம் பாராட்டாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் நிச்சயமாய் அவர் இரக்கம் பாராட்டுவார். சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். சாபங்கள் எல்லாம் உடைக்கப்படும். குடும்பங்களை சந்ததியாய் வந்து கொண்டிருக்கிற சாபங்கள், வறுமைகள், வியாதிகள், போராட்டங்கள், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. அவருடைய நாமம். ஏன்னா நிறைய பேர் இந்துக்களா இருந்து விக்கிரகத்தை ஆராதித்து அப்படியே சந்ததியா குடும்பங்களின் மேலே சாபங்கள், குடும்பங்களின் மேலே வறுமைகள், குடும்பங்களின் மேலே அருமையான வாலிப பிள்ளைகள் விதவைகளாய் மாறிவிடுகிறார்கள். அநேக குடும்பங்கள் உடைக்கப்பட்டு போய்விடுகிறார். இதற்கெல்லாம் காரணம் சாபம் தான் காரணம். அநேக பணம் இருந்தும் நன்மை இல்லை. பில்கேட் அவன் தான் உலகத்துல, நான் நேற்று கேட்ட செய்தி அவனை பற்றி, கம்ப்யூட்டர் உலகத்துக்கே அவன் தான் ராஜா. லட்சம் கோடி ஒவ்வொரு மாசம் டேன் ஆகுமா. லட்சம் கோடினா பாத்துங்க. அவன் சொல்றான், இந்த பணத்தினால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டு அவன் பேசினது, இவ்வளவு கோடி பணம் இருக்குது, அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் தான் உலகத்திலே முதல்ல இருக்கிறான் பணக்கார லிஸ்ட்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். அது எல்லாம் இந்த உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் காட்டிலும் மேன்மை. அவர்கள் புரிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தரை நோக்கி கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினோம். அவர்கள் முறிந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் தேவைகளை சந்திப்போம். நீங்க அதிகாலை வேளையில எழும்பி விடுங்க. காலையில எழும்பி கர்த்தரை துதியுங்கள். உங்கள் தேவைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நாளில உம்முடைய அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். உம்முடைய அற்புதம் நடக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய அற்புத கரத்தை நீர் என் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அருமையான நீர் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகள் உடைந்து போகட்டும். என் பிள்ளைகள் மேல் இருக்கிற சாபங்கள் உடைந்து போகட்டும். என் மனைவியின் மேல் இருக்கிற சாபங்கள் உடைந்து போகட்டும். என் புருஷன் மேல் இருக்கிற சாபங்கள் உடைந்து போகட்டும். நீங்கள் இப்பொழுது கண்ட நன்மை அல்ல, இதை காட்டிலும் கர்த்தர் 1000 மடங்கு உங்களை உயர்த்துகிற தேவன். அவர் ஆச்சரியமான தேவன். அவர் ஆச்சரியமான தேவன். அடுத்த இடத்திற்கு உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். Praise the Lord. தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். Glory to God. Hallelujah. ஆண்டவர் அருமையான அவர் நம்முடைய தகப்பன். நீங்கள் வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11, 12, 13 வாசிக்கலாம். எந்த பட்டணத்தினால் நீங்கள் கேட்கிறவைகளை உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். நீ யோசிச்சு பாருங்க, நம்ம கூட பெரிய ஆட்கள் பேசுவாங்களா? பெரிய ஆட்கள் பார்க்க முடியுமா? 3 தரப்பிலே உலகத்திலே ஜனங்கள் வாழ்கிறார். ஹை சொசைட்டி, 2வது மிடில் சொசைட்டி, அப்புறம் லோ சொசைட்டி. இப்படி 3 விதமான ஜனங்கள் பூமியிலே வாழ்கிறார்கள். உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர்கள் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் கூட பேச மாட்டாங்க. இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஜனங்க இந்த லோ கிளாஸ்ல இருக்கிற ஜனங்களோடு கூட பேச மாட்டாங்க. இவங்களை எல்லாம் மாற்றினது எல்லாம் பணம் தான் காரணம். பணம், பதவி,
பெரிய இடங்களிலே அவர்கள் சுதந்திரித்து அருமையான ஒரு கவர்னர்கிட்ட நீங்க பேச முடியுமா? பேச முடியாது. ஒரு சிஎம் கிட்ட நீங்க ரொம்ப நேரம் பேச முடியுமா? பேச முடியாது. அவங்க பேச விரும்ப மாட்டாங்க. எல்லாருக்கும் போனு கிட்ட எல்லாம் வேற வேற ஆளுங்க உட்கார்ந்துருப்பாங்க. முக்கியமான செய்திகளை மாத்திரம் அவங்களுக்கு காதிலே சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் நம் நடுவிலே இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் நம்மோடு கூட நடக்கிறார். நம்முடைய சத்தம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு கூட அவர் பேசிக்கொண்டே போனார். Praise the Lord. அவர்கள் சாப்பிடும் போதுதான் தன்னோடு மூன்றாவது வந்த நபர் யார் என்று அவர்களுக்கு அறியவில்லை. அவருடைய சாப்பிடும் போது அவர் காயத்தை பார்த்தார்கள். நம்முடைய தேவன் ஒரு மனுஷனை போல அவர்களோடு கூட பேசி வந்ததை அவர்கள் அறிந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன், பேசுகிற தேவன். சாதாரண மனுஷர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். படிப்பறிவே இல்லாத ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். வயதான அநேகரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள். நான் அவர் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார்கள். என் சத்தத்தையும் அவர் கேட்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பிரச்சனைகளின் சத்தம் ஆண்டவருக்கு தெரியும். அதான் ஆகார் சொன்னார். ஆகார் ஒரு வார்த்தை நல்ல சொல்றா பாருங்க, என்னை காண்கிறவரை நான் கண்டேன். அவள் வேதனையை ஆபிரகாம் புரிந்து கொள்ள முடியவில்லை, சாராலும் புரிந்து கொள்ளவில்லை. இவளை நாம் வீட்டை விட்டு அனுப்புகிறோமே, இவ்வளவு நாளும் வேலை வாங்கினோம், பாத்திரம் விளக்குனா, சமைச்சு போட்டா, கை காலை பிடிச்சு விட்டா, எல்லா வேலையும் வாங்கணும், வீட்டை பெருக்குனா, எல்லாம் செய்தா. இப்ப அவளை நம்ம அனுப்பிச்சு விடுறோமே, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை. ஆனால் அவளுக்கு இறங்குகிற ஒரு தேவன் உண்டு. அவள் ஆவிக்குரிய வாக்குத்தத்தத்தின்படி ஆவிக்குரியவள் அல்ல, மாம்சத்துக்குரியவள் தான். உண்மைதான். ஆனால் தேவன் அருமையான உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு மழையை கொடுக்கிறார். உலகத்திலே தேவனை அறியாத மனிதனுக்கு காற்றை வீசுகிறார். அருமையான தேவனை அறியாத மனிதனுக்கு தேவன் நன்மை செய்கிறார். அவள் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை நான் கண்டேன், என்னை காண்கிறவரை கண்டேன். உன் சத்தத்தை தேவன் கேட்கிறவர். ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிச்சத, ஒரே ஒரு சாட்சி. தகப்பன் விட்டு விட்டு போயிட்டாங்க. ஒரு பெண் குழந்தை, ஏதேசம் ஒரு 12 வயதிலே தாயும் மரித்து போனாள். நடந்தது. அந்த சித்தி தான் வளர்த்தாங்க. நிறைய சொத்துண்டு. அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல, ஸ்கூலுக்கு அனுப்பல. வீட்டு வேலை, பாத்திரம் விளக்க, எடுக்க, இப்படி வச்சுட்டு. சொந்தக்காரங்களாம் அடிக்கடி கேட்பாங்களாம், என்ன செய்யறேன்? இல்ல வெளியே போனா ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தா வீட்டிலேயே வச்சு அவளை வளர்க்கிறேன். துக்கம் தாங்க முடியவில்லை. இவள் கொஞ்சம் வளர 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 இவளாலே துக்கம் தாங்க முடியவில்லை, வேதனை தாங்க முடியவில்லை. பக்கத்தில் இருக்கிற ஒரு பால் கிணறுல போய், அவங்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல, அந்த பெண்ணும் கிறிஸ்தவும் அல்ல. அந்த கிணத்திலே, பால் கிணத்திலே ஏறி அவள் இறங்கும் போது, சாகாதேன் என்ற ஒரு சத்தம். நான் இருக்கிறேன், சாகாதே, நான் இருக்கிறேன். அவன் நடுங்கி போனா, யாரோ இதை பார்த்துட்டாங்க போலுக்கு என்று போயிட்டாளாம். அடுத்த நாளும் அதே முயற்சியிலே அவள் ஈடுபட்டிருக்கிறாள். இதே சத்தம். அவர் கொஞ்சம் மாறி இருக்கிறது. நான் தான் இயேசு, நான் தான் இயேசு, சாகாதே, உன்னை நான் வாழ வைப்பேன். யோசித்து பாருங்க. சென்னை பட்டணத்திலே அந்த அம்மா பெரிய பணக்காரியா இருக்குன்னு சொன்னாங்க. வர்ற ஊழியக்காரங்களை, எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் அந்த அம்மா சும்மா விடமாட்டாங்கன்னு ஒரு ஊழியக்காரர் தான் என்று சொன்னார். அவங்க எல்லா ஊழியத்தையும், நிறைய ஊழியத்தை தாங்குகிறார்கள்.
நிறைய ஊழியங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில ஒரு சத்தத்தை கேட்க ஒருவர் உண்டு. அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். உலகத்தின் எந்த கண்டத்தில் இருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டாலும் வீடுகளிலிருந்து இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய மகிமையான கரத்தில் ஒவ்வொருவரையும் வைக்கிறேன். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த கால வேளை வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.